ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. நீங்கள் இதை மட்டும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டு முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அது நல்லா வதங்கும் போதே நம்ம இடுக்கி வச்சுருந்த அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது தான். இன்றைக்கி நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு முட்டையும் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடி மாஸ் அளவுக்கு வந்ததும் நம்ம சாதத்தை இதில் போட்டுடலாம். இது நான் வேக வச்சு ஆற வச்ச சாதங்க, நார்மல் ரைஸ். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சமாக காரத்துக்காக மிளகுத்தூள், கொஞ்சமாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பூண்டு முட்டை சாதம் ரெடிங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.